எனக்கு பிடிக்கும். ஸோ ஃபேமிலி வெல்கம் பேக் டு வச்சோம். அதாங்க அது இன்னைக்கு நான் பார்க்க போகிற சீரிஸ் நேமே என்ன சீக்கிரம் ஃபர்ஸ்ட் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை நான் ஏர்ன் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். வாங்க ஸ்டேட்டை கதைக்குள்ள போயிடலாம். லடாவை இங்கே தங்க வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எங்களுக்கு பிடிச்ச பிளைன் நூடுல்ஸை நான் செஞ்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் ஏன் செஞ்சுட்டு இருக்கேன், நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கர ஆர்வமா நான் குக் பண்றதே பார்த்துட்டு இருந்தான். நானும் நூடுல்ஸ் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்டா ஃபைனல் டச்சா கொத்தமல்லி தலை போட்டு இறக்கும் போது அவன் எச்சலாம் ஊறிக்கிட்டு அந்த டிஷ்ஷையே பார்த்துட்டு இருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், கொஞ்சம் நவர முடியுமான்னு கேட்டேன். அவங்களும் நவந்தாங்களா மூவ் பண்ணிட்டு எடுத்து மோந்து பார்த்தனா செம்ம வாசனை தூக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா டாக்டரோ எச்சலாம் ஊழிக்கிட்டு அப்படியே நின்று இருந்தாங்க. டேட் அவங்க பக்கமா நீட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லி ஃபோக் எடுத்து கொடுத்தானா. அவங்க அந்த ஃபுட்டு நானும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் டாக்டர் எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் கொஞ்சம் நவர முடியுமான்னு கேட்டேன். அவங்களும் நவந்தாங்க. அப்புறம் செஞ்சு ஃபுட் எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தனா அதே சேம் டைம் அந்த அரோமாவை டாக்டரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கெத்துக்கு ஒன்றும் குறைச்சல. பிளேட்ல இந்த ஃபுட்டை அவங்க பக்கமா நீட்டினா ஆனா அவங்க எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி மூஞ்சி வச்சாங்க. நானும் அவங்க முன்னாடி அந்த ஃபுட்டை வச்சுட்டு ஃபோக் எடுத்து அவங்க கிட்ட நீட்டினேன். அவங்களும் அந்த ஃபோக்கை வாங்கிட்டு இப்ப நான் கிண்ணி பேக்கா இது பார்க்கவே கொடூரமா இருக்கு, சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடுத்து ஒரு வாய் வச்சாங்க. அப்பனா அவங்க முகத்தை பார்த்தேன். ஒரு வாய் எடுத்து வச்ச உடனே ஃபுட் எப்படி இருக்குன்றத அவங்க முகத்தோட எக்ஸ்பிரஷன்ல தெரிஞ்சது. வாய் எடுத்து வச்ச உடனே முகம் எல்லாம் பயங்கர பிரைட் ஆச்சு. ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்ப நான் அவங்களே பார்த்துட்டு இருந்தேன். எத்த கொஞ்சம் கூட வராம இது ஒன்னும் அவ்வளவு டேஸ்டாலாம் இல்ல, பிளான்டடா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாய் எடுத்து வச்சாங்க. ஃபர்ஸ்ட் வாய் கொஞ்சமாலாம் எடுத்து வச்சாங்க. ரெண்டாவது இன்னைக்கு ஒரு புட்டி அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சாங்க. என்னோட மெம்பைஸ் பார்த்து அத்தாம அவட வாயை சேர்த்து கடை வாங்கிட்டு போறேன் குழந்தை மாதிரி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருந்தாளா. அதை பார்க்கும் போது எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. சிரிக்கிறது பார்த்தா கோச்சுமான்ட்டு அந்த பக்கம் திரும்பி சிரிச்சிட்டு இருந்தேன். இத தவிர்க்க முடியாதோ அப்படின்னு கேட்டேனா அதுக்கு அவங்க முடியாதுன்னாங்களா. அதுக்கு நான் கிட்ட உங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல தெரியுதுன்னு சொன்னா அதுக்கு அவங்க நான் தான் சொன்னல இது ஒன்னும் அவ்வளவு டேஸ்டா இல்லைன்னாங்க. அடுத்ததா நானும் ஒரு வாய் அவளுக்கு ஊட்டி விட போனேன். கொஞ்சம் சாப்பிடுங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க எனக்கு ஒன்னும் வேணான்னாங்க. நான் கிட்ட கொஞ்சமா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஊட்டி விட்டேன். வேணாம்னு சொல்லிக்கிட்டு அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சா. அவன் என்னதான் ஊருக்கே பருப்பா இருந்தாலும் கொண்டாட்டிக்கு இறங்கி போய் தான் ஆகணும். இது என்னோட மைண்ட் வைஸ். ஒரு ஞாபகம் இருக்கா, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பசில் பாக்ஸ் என்கிட்ட கொடுத்து எப்போ நீ சால்வ் பண்றியோ அப்போ உனக்கு இந்த சர்ப்ரைஸ் ரிலீவ் ஆகும்னு சொன்னாங்கல்ல. அந்த பஸ்ல நான் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். அதே சேம் டைம் இவங்களும் வெசல் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பஸ்ல சால்வ் பண்ண முடியாம நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்ன பண்றான்னு பாத்துட்டு இருந்தாங்களா. இவ என்ன பண்றா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. நானும் அது ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா அந்த பஸ்ல சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மேல என்ன முடியாது அப்படின்னு லடாக் அதுல விழுற மாதிரி சொல்லிட்டு இருந்தானா. அப்ப லடாவோ என் பக்கத்துல வந்தா. பாவமா மூச்சு வைக்கிறத பாத்துட்டு ஒரு பீஸ் எடுத்து கரெக்டா ஃபிட் பண்ணாலா. அதை பார்த்துட்டு நான் இது ரொம்ப நாளா ட்ரை பண்ணேன், இது இவ்வளவு ஈஸியா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவளோ எங்க 2 பேருக்குள்ள பிரேக்அப் ஆனதே மறந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள இன்வால்வ் ஆகி என் கூட நல்லா பேசி அந்த பஸ்ல சால்வ் பண்ணிட்டு இருந்தா. நானும் பாதியிலே தூங்கிட்டேன். ஆனாலாடா அன்னைக்கு நைட்டே உட்காந்து இந்த பசில் மொத்தத்தையும் சால்வ் பண்ணி வச்சிருந்தேன். காலையில எழுந்து பார்க்கும் போதுதான் தெரியுது அங்கனே தூங்கிட்டேன் போல. என் பக்கத்திலே லடாவும் இருந்தா. அப்புறம் தான் கவனிச்சேன் எனக்கு யாரோ பிளாங்கெட்லாம் போத்தி விட்டுருக்காங்க. வேற யாரும் இல்ல, அது லடாவா தான் இருக்கும். நான் காண்பது கனவா இதை நினைவா அப்படிதான் இருந்தது. அப்புறம் தான் அந்த பஸ்ல பார்த்து லடாவோ அதை சால்வ் பண்ணி வச்சிருந்தா. அதுல இருக்கிற இமேஜை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அவளை பிரேக்அப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் போட்டோ காட்டி இந்த போட்டோல இருக்கிற ஒரு வீடு, அந்த வீடை ஒரு நாள் நான் வாங்குவேன், இதுதான் என்னோட ட்ரீம் ஹவுஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதே இமேஜ் தான் இவன் எனக்கு பசிலா கொடுத்துருக்காப்புல. என்னை இவ்வளவு லவ் பண்ணியா, நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம பிரேக்கம்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டேனா. என்னை இவ்வளவு லவ் பண்ணவள நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா அவன் நெத்தில கிஸ் பண்ண கிட்ட போன அதே சேம் டைம் அவ கரெக்டா முடிச்சுக்கிட்டா. கண்ணை முடிச்சுவ நான் ஏதோ அவளை கடத்திட்டு வந்து என் வீட்டுல வச்சுக்கிட்ட மாதிரி என்னை பார்த்தா. நான் ஒண்ணு கடத்திட்டு வரலம்மா அப்படின்னு நினைச்சிட்டு நானும் அந்த பஸ்ல பாத்துட்டு இருந்தேன். டாக்டர் இது நம்ம ட்ரீம் ஹவுஸ் தானே என்ன. அவளோ அமைதியா இருந்தாளா. அவ பக்கமா திரும்பி அவளையே ஏக்கமா பார்த்தேன். என்னோட பார்வை அவளை என்னமோ பண்ணுச்சு. உடனே அவ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஓடினாளா விடுவனா. நான் பின்னாடியே ஓடி போய் அவளை பிடிச்சி ஹஸ்பண்ட் வேலைக்கு போகும்போது கிஸ் பண்ணி பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி வாசல்ல டாக்டர் அவ கையை பிடிச்சி நிறுத்தி
பார்த்து போங்க, சேஃபா டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கிஸ் பண்ணி ஸ்வீட் ஹார்ட்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ள போனேன். அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அவளும் ஸ்மைல் பண்ணிட்டே நின்னுந்தா. போனவன் என்ன திரும்பி பார்த்துடா, உடனே மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டா. பாய் பாய் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு நானும் உள்ள போனேன். அவளே வருது சிரிச்சிட்டு நின்னவ, லடா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, மறுபடியும் விழுந்துடாதடி, போக்கஸ் பண்ணலடா போக்கஸ் பண்ணேன்னு கார் எடுத்துட்டா இங்க இருந்து ஓடி போயிட்டா. ஹாஸ்பிட்டல் போனவ என்னைக்குல திருநாளா ரோஸ் பார்த்து புது லிப்ஸ்டிக் தானே போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனா. அப்ப ரோஸ் பக்கத்துல சிஸ்டரை பார்த்து, ஏய் நான் காண்பது கனவா இல்ல நினைவா, இவங்க நம்ம லேட் டாக்டர் தானே, அவங்க சொன்னது நீ கேட்டியா, நான் உனக்கு கனவு காணல அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு அந்த சிஸ்டரோ, ஐயோ நீ கனவுலாம் காட்டல, உண்மையாலுமே தான் கேட்டு போறாங்கன்னா. ரூமுக்குள்ள போன உடனே அங்க டேபிள்ல பொக்கே இருந்ததா, அத நான் தான் வச்சு நினைச்சு அதை எடுத்துட்டு கையில வச்சு மோந்து பாத்துட்டு இருந்தா. என்ன அழகா இருக்கு, செம்ம வாசனை சொல்லிட்டு இருக்கும் போது டாக்டர் வசீன் உள்ள வந்து, அந்த ஃப்ளவர் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு. நான் தான் அதை வாங்கிட்டு வந்தேன், ஏன்னா அது பார்க்க பிரிட்டியா இருந்துச்சு, உனக்கு பிடிச்சிருக்குல்ல அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னாரு. லடாவோட மூஞ்ச பாருங்களேன், பயங்கர கன்ஃபியூஷன்ல இருந்தா. லடா வசீனை பார்த்து, என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, இத நீயா வச்ச, ஒரு ஆமாண்ணாரா, தேங்க்யூ சோ மச், இதான் வாங்கி வச்சேன்னு தெரிஞ்சிருந்தா நான் தொட்டு கூட மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. அப்ப வசீனா கிட்ட, உன்னோட நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஈவினிங் தானே, நம்ம காஃபி குடிக்க போலாமான்னு கேட்டாரு. அதுக்கு எவ்வளோ 5 மினிட்ஸ் ரெடியாக தருவீங்களான்னு கேட்டா. அவரு ஷியோர்னு சொல்லிட்டு வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. உடனே என் போன் எடுத்து அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதுதான் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு அவங்க 2 பேருக்கு மெசேஜ் சென்ட் பண்ணா. அடுத்ததா இவங்க 2 பேரும் கேன்டீன் போயிட்டு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வசீன் கிட்ட, நீ யூஸ்வலா ஸ்ட்ராங்கான பிளாக் காஃபி தானே குடிப்ப, இன்னைக்கு என்ன ஆரஞ்சு ஜூஸ்லாம் குடிக்கிற அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு அவ்வளோ, இப்போலாம் நான் லிமிட்டடா தான் குடிக்கிறேன், ஒன் டேக்கு ஒரு கப் தான் அப்படின்னு சொன்னால. அதை கேட்ட வசீனோ, ஓகே என்னது ஞாபகம் வச்சுக்கிறேன்னாரு. அப்ப போ, ஹே டாக்டர் வசீன் என்னோட ஆர்டரையும் ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லிக்கிட்டு அங்க வந்தா. கூடவே தான் வந்து எங்க 2 பேருக்கும் ஐஸ் கேப்பச்சினோ வேணும். அப்புறம் 2 பேரும் சண்டை விட ஆரம்பிச்சாங்களா. அப்ப லடா 2 பேரையும் ஸ்டாப் பண்ணி, 2 பேரும் நிறுத்துங்க, எனக்கு தலைவலியே வந்துரும் போல, வாங்க வந்து பக்கத்துல உட்காருங்க, இப்ப எதுக்கு 2 பேரும் தொந்தரவு பண்றீங்க, போய் உட்காருங்கண்ணா. அவங்களும் வந்து உட்காந்தாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே, ஐயோ கரடிக்கு வந்துருச்சு அப்படின்னு வசீன் நினைச்சாரு. உங்க 2 பேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு போக்கிட்டையும் தான் கிட்டையும் வசீன் சொன்னாரு. அவங்களும் எங்களுக்கு தான்னாங்க. அப்புறம் ஒரு, நான் எப்பெல்லாம் லடாவை பாக்குறனோ அப்போ உங்களையும் பார்க்க முடியுதே அப்படின்னாரா. அதுக்கு தானோ, நாங்க 3 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டிக்கிட்டே தான் சுத்துவோம்னா. லடா போ பார்த்து, என்ன ஆர்டர் பண்ணிட்டியான்னு கேட்டா. அப்போ அதே சேம் டைம்ல லடாவுக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த கால் அட்டன் பண்ணி, என்னது அர்ஜென்ட் கேஸா, பேஷண்ட் எப்படி இருக்காங்க, தோ வந்துட்டேன், அதே வந்துட்டேன், பேஷண்ட்காக டாக்டர் வெயிட் பண்ணலாம், டாக்டருக்காக பேஷண்ட் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு லடா சொல்லிட்டு இருந்தாளா. உங்க நடிப்புக்கு ஆஸ்காரே தரலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு வசீன் கிட்ட, நான் உடனே போய் ஆகணும், அர்ஜென்ட் கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் கூட சொல்லாம அங்கிருந்த ஓடி போயிட்டா. அவ போன உடனே அடுத்தது போக்கு கால் வந்துச்சு, எனக்கு அர்ஜென்டா கேஸ் வந்திருக்கு, ஏதோ ஒரு இடக்கு மடக்கான ஆக்சிடென்ட் கேஸா, நானும் உடனே போகணும்னு சொல்லிட்டு அவளும் இங்கிருந்து ஓடி போயிட்டா. லாஸ்டா மாட்டினது தான் தான். தானை பார்த்துட்டு, என்ன தான் எல்லா நாளுமே டெர்மட்டாலஜிஸ்டுக்கு அர்ஜென்ட் கேஸ் வருமா என்ன அப்படின்னு கேட்டா. அதுக்கு தானும், நான் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி தான் இருந்தானா. அதே சேம் டைம் உங்க காஃபி ரெடின்னு சொன்ன உடனே தானே ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். நான் வரேன்னு சொல்லி அவனையும் ஓடினான். இல்ல நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் மேலேயும் ஊத்திக்கிட்டாங்க. பயங்கர ஹாட்டா காஃபி இருந்தால 2 பேரையும் செம்மையா சுட்டுருச்சு. டாக்டர் வசீனோட கோட்லயே காஃபி ஊத்துனதால அந்த கோட் ஃபுல்லா கரையாயிடுச்சு. உடனே தான் வசீன் கிட்ட, ஐம் சாரி டாக்டர்னா, வெரி சாரின்னு சொல்லி அவன் ரூம் கூட்டு போயிட்டு இவனோட கோட் எடுத்து டாக்டர் வசீனுக்கு கொடுத்தான். காஃபி அவன் மேல ஊத்தந்தால அவன் யூனிஃபார்மே கட்டினான். டாக்டர் வசீனும் தானையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு. காஃபி ஊத்துன இடத்துல அவனுக்கு ஆயில்மெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தான். அடுத்ததா டாக்டர் வசீனுக்கு போட்டு விட்டுட்டு இருந்தானா. அப்போ டாக்டர் வசீனுக்கு என்னமோ மாதிரி ஆச்சு. அப்ப தானே வசீன் ஸ்டாப் பண்ணி, நானே போட்டுக்கிறேன்னா. அதுக்கு தானும், நான் டாக்டர், நான் தான் போட்டு விடுவேன்னா. அப்போ வசீனோ, மறந்துடாதீங்க நானும் டாக்டர் தான். அப்பதான் தானுக்கு நான் வந்துச்சு, வசீன் ஒரு டாக்டர் தானே. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட், அப்ப நீங்களே போட்டுங்கன்னு சொல்லி அந்த மருந்து அவங்கிட்ட கொடுத்தான். இதுல இன்னொரு லவ் கப்பல் வருவாங்க போலயே, பாப்போம் ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு. தான் கிட்ட டாக்டர் வசீன், நான் இதை வாஷ் பண்ணி இந்த ட்ரெஸ் உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னா. நான் ஓகேன்னு சொல்லுவேனே அவ கோட் எடுத்துட்டு வசீன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டானா. அதுக்கப்புறம் தான் அங்க நின்று, என்னோட ஆச்சு எனக்கு உடம்புல ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது, இது என்ன ஃபீல், ரொம்ப புதுசா இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்ப வியர்டா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தான். அங்க இருந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் போலாம். நான்
நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு மார்னிங் கிளம்பி போகும்போது எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தேனா, அப்போ அங்க எங்ஃபா இருந்தாங்க. எங்ஃபா என்ன பிடிச்சி உட்காந்துச்சு. என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னாங்களா? இல்ல, சில நல்ல விஷயங்கள்லாம் நடந்துன்னு சொன்னா. அப்ப எங்ஃபாவோ அப்போ என்னையும் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களா? அதுக்கு நான் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை தரேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க உண்மையாலுமான்னு கேட்டாங்களா? நான் கிட்ட ஆமா என்ன. அப்போ அவங்க என்கிட்ட எனக்கு காசு வேணாம், ஸ்நாக்ஸ் வேணாம்னாங்க. வேற என்ன வேணும்னு கேட்டேனா? அதுக்கு அவங்க கண்ணத்தை காட்டி ரிவார்டா ஒரு கிஸ் வேணும்னாங்க. அதை பார்த்து இருந்த ராட்டி இதுங்க ரெண்டு என்னடா பண்ணுதுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து போன் எடுத்து அதை வீடியோ கவர் பண்ண ஆரம்பிச்சா. எங்ஃபா கிட்ட எப்படி வேணும், டிராமால வர மாதிரி வேணுமா இல்ல ரியல் லைஃப்ல வர மாதிரி வேணுமான்னு கேட்டேன். எனக்கு ரியல் லைஃப்ல வர மாதிரி வேணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியா ஸ்டார்ட் ஆனது, போக போக ரியலா ஆரம்பிச்சது. எங்ஃபாவோ எனக்கு கிஸ் பண்ண கிட்ட வந்தாங்களா, அதை எப்படி ஹேண்டில் பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருந்தேன். அப்ப கரெக்ட் டைம் சுசி வந்து என்ன காப்பாத்திட்டேன். நெயில் பிரிட்டியா இருக்கான்னு சொல்லி என்கிட்ட காட்டிட்டு இருந்தாங்களா. அதாவது அவங்க எனக்கு கிஸ் பண்ண வரும்போது கரெக்டா கையை வச்சு இவங்க தடுத்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீன்னு கேட்டாங்களா? அதுக்கு எங்ஃபாவோ நான் ஜஸ்ட் அவளை டீஸ் பண்ணேன் அப்படின்னாங்க. அதுக்கு சுசியோ இது லைட்டா இல்ல கொஞ்சம் ஹெவியாவே இருக்குன்னா. லைட்டா இல்ல கொஞ்சம் ஹெவியாவே இருக்கு, அவ சின்ன பொண்ணு, நீங்க சொல்றது கரெக்டான்னு சொல்லி நாங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்தோம். ராட்டி எதிர்பார்த்தது நடக்கல போல, அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா. அப்புறமா சுசி என்கிட்ட போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்க இருந்து எழுந்து போனேன். ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆச்சு. 2 பக்கம் கொடி இருந்துச்சு. ராட்டி ரெண்டாவது நான் எனக்கு படி எங்ஃபா ஓடி வந்துட்டு இருந்தாங்க. அப்ப பக்கத்துல கன் ஃபயர் சவுண்ட் மாதிரி வந்துச்சு. அதுல ராட்டி பயந்த மாதிரி என்ன அது குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டா. இந்த டைம் ரொம்ப ஹார்டாவே எனக்கு வலிக்க ஆரம்பிச்சது. என் கால் ரொம்ப வலிச்சதால காலுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை பார்த்த சுசி ராண்டி கிட்ட நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு இவ்வளோ அவனும் வேணேன்னு பண்ணலன்னா. அது கேட்ட எங்ஃபா நான் நம்ப மாட்டேன், நம்ம ரிஹர்சல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த ஸ்பெஷல் எஃபெக்டால நீ பயந்துட்ட, இதை நான் நம்ப சொல்றேன், இது ரிஹர்சல் தான், நான் தான் பார்த்தேனே ஏவனை தள்ளி விட்டத, இது எப்படி இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்றேன். அதுக்கு ராண்டியோ இது பேட் லக், என் வேலைதான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க தான் என்ன அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா. அது கேட்ட சுசி பேட் லக்கா, ஒருத்தவங்க ஹர்ட் ஆயிருக்காங்க, அதுக்காக நீ கில்ட்டியா கூட ஃபீல் பண்ணலன்னு சொன்னால. அப்ப ராண்டியோட மேனேஜர் ரைனா நீ கிராஷ் பண்றேன்னு சொன்னா. அதுக்கு சுசி இன்னொரு வார்த்தை பேசின அவதான் எவ்வளவோ இன்னொரு வார்த்தை பேசினேன் அவ்வளவுதான், நான் பேசுவேன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்ப டைரக்டர் அவங்க 2 பேரும் ஸ்டாப் பண்ணாங்க. டைரக்டர் ராண்டி கிட்ட ராண்டி நீ இன்டென்ஷனா பண்ணலையா எனக்கு தெரியாது, நீ தான் அதை பண்ண, என் கொலீக்ஸை ஹர்ட் பண்ணிருக்க, அதுக்காக நீ அப்பாலஜிஸ் கூட பண்ணல, ஒரு சாரி கூட கேட்க மாட்டல அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு ஏதோ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சாரி சொன்னா. அதை கேட்டு சுசி இவ்வளவு லேட்டா அப்ளைஸ் பண்றேன், இது தேவையே இல்லைன்னா. அதை கேட்ட ராண்டியோ நான் தப்பானதா அமைதியா இருக்கணுமான்னு கேட்டா. சுசி ஆமா அமைதியா இரு, ஒண்ணு மாதிரி தொடர்ந்து யாரும் மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க, போய் தொலையாண்ணா. அப்போ நான் சுசி போதும் நிறுத்துன்னு. சுசி நான் நல்லாதான் இருக்கேன். அடுத்ததா அந்த குழியில இருந்து வெளியே வரும்போது தான் சுசி கவனிச்சா என் கால்ல இருந்து பயங்கரமா ப்ளீட் ஆயிட்டு இருந்தது. உடனே என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. சுசியோ எனக்கு குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு இருந்தா. அடுத்ததா என்ன ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரக்சராலஜி கூட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்ஃபாவையும் சுசியும் ஸ்டாப் பண்ணி இதுக்கு முன்னாடி நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லடாவோ என்னை பார்த்துட்டு பின்னாடியே வந்துட்டு இருந்தா. லடா சுசி கிட்ட நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ணா. அவ்வளோ வழியிலையும் நான் லடாவை பார்த்த உடனே டாக்டர் அப்படின்னு நர்ஸ் கிட்ட அவங்க சூச்சர் போடுறதுக்காக எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா வைங்கன்னா பயமா இருக்குன்ற மாதிரி நான் கையை நீட்டினேன். அவ்வளோ நான் இருக்குன்ற மாதிரி என் கையை பிடிச்சா எல்லாம் சரியாயிடும், நான் சம் அனத்தீசியா கொடுக்குறேன், அது வலிக்காதுன்னா நானும் தலையாட்டினேன். அடுத்ததா அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு ஊசினா ரொம்ப பயம், அது தெரிஞ்சலடா, லைட்டா வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போட்டுட்டு இருந்தாளா. நான் அழுவுறத பார்த்துட்டு காலை ஆட்டாத, லைட்டா எலும்பு கடிக்கிற மாதிரிதான் இருக்கும்னா அடாதடி பொறுமைதான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூச்சர் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. சூச்சர் போட்டு முடிச்சுட்டு லடா என்கிட்ட வந்து என்ன வலிக்குதான்னு கேட்டா. நான் அவகிட்ட லைட்டா அப்புறம் எனக்கு இதே மாதிரி ஹர்ட் ஆகிட்டே இருக்கணும்னு ஏன்னு கேட்டேனா. அதுக்கு நான் அவகிட்ட அப்போதானே என் கூடவே இருப்பேன்னு பொடி பைத்தியக்காரின்ற மாதிரி என்னை பார்த்துட்டு அங்க இருந்த அவ திரும்பினா. நான் இருன்னு சொல்லி அவ கையை பிடிச்சிக்கிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் லடா என்னை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணா. அடுத்ததா என்னை வீல் சேர்ல குறைச்சி தள்ளிட்டு வந்தாங்க. லடாவும் என் கூடவே வந்தா. சுசி என்னை பார்த்தோன்னே என் பக்கத்துல வந்து எப்படி இருக்குன்னு கேட்டாளா. இப்ப பரவாயில்ல, நாளையில இருந்து நான் நடக்க ஆரம்பிக்கலாமான்னேன். அப்புறம் சுசி டாக்டரை பார்த்து அடுத்தது சுசி லடாவை பார்த்து டாக்டர்
வேற எந்த பயமும் இல்லைன்னா நான் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க, வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களா. அது கேட்ட உடனே சூசி ஹாப்பியானாங்க. அதுக்கப்புறம் லடா சும்மா இல்லாம நைட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண போவாதீங்க, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடு போகுதுன்னு எங்ஃபாவை சீன்னாலா. லடாவை பார்த்தா எங்ஃபா சும்மாவே சேருவா, சீனதுக்கு அப்புறம் விட்டுருவாளா என்ன. எங்க லடா பெரிய போய் கேள்விப்பட்டேன், நீங்களும் அவளும் அப்ராட்ல ஒரே வீட்டுல தான் தங்கிருந்தீங்க போல அப்படின்னு சொன்னாளா. அது கேட்டலடா. ஓ அவனு சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்ட உடனே எங்கோ வேற யாரும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே லடாவோ அப்போ எங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு சொன்னாலான்னு கேட்டா. அதுக்கு சொன்னா, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமே. ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்ன உடனே லடாவோட முகம் டோட்டலா மாறி போச்சு. அப்படியே என் பக்கம் திரும்பி இதுதான் கிட்ட சொல்லி வச்சேன்ற மாதிரி என்ன முறைச்சா. நான் எதுவும் பண்ணலடி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினா கோவமா அவன் இங்க இருந்து கிளம்பி போயிட்டா. நான் கூப்பிட காதலி அவன் கிளம்பி போயிட்டா. கோவமா எங்க முறைச்சிட்டு இருந்தானா எங்க என் பக்கத்துல வந்து, அதாவது நீங்க பண்ணது ஃபேரா, நான் எங்கஃபா கிட்ட இது எங்க இருந்து கேட்டீங்க, நான் அப்ராட நடந்ததை பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, யாரு உங்ககிட்ட சொன்னான்னு கேட்ட உடனே நானு சொல்ல வரதுக்குள்ள சுசி நான் தான் சொன்னேன் சாரின்னு சொன்னால. அப்ப நான் தலையில கை வச்சுட்டு, ஏன்டி இப்படி பண்றீங்க, சும்மாவே ஆடுவா, இதுல சலங்கைய வேற கட்டி விட்டுருக்கீங்க, ஸ்டேஜே உடஞ்சாலும் நான் ஆடுவேன் நிப்பாளேன்ற மாதிரி நான் தலையில கை வச்சேனா. அப்ப எங்கஃபா சாரி, இன்னொரு டைம் அப்படி பண்ண மாட்டேன், நீ டாக்டர் நினைச்சு இவ்வளவு கவலைப்படுறியான்னு கேட்டா. அதுக்கு நான் கேட்டேன், ஆமா சும்மா மூஞ்சி தூக்கி வச்சிட்டாலே காமம் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும், இதுல நீ வேற என்னோடனே இங்ஃபா என்கிட்ட அதான் நான் டீஸ் பண்ணேன்னா. நான் அவகிட்ட இங்க் அப்படின்னா ஓகே சாரி, நான் இன்னொரு டைம் இப்படி பண்ண மாட்டேன், ட்ரை மை பெஸ்ட், இன்னொரு டைம் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னா. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ, உங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி வச்சிருந்தேன். இப்போ அவ சாரி, என் மேலே கோவப்படாத, இந்த மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னா. சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்களா. போகலாம் வீட்டுக்கு போகலாம், இன்னொரு இருந்து என்ன பண்ண போகிறேன், போகலாம் வீட்டுக்கு போகலாம், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுண்ணா அப்படின்னு சொன்னேன்னா. அதே சேம் டைம் ராண்டி மறைஞ்சிடுன்னு இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தா. இது திருட்டு கொட்டு இல்லை, அதுக்கும் மேலே அது என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. ராண்டி அவளோட ஸ்கின்னை காட்டுறதுக்காக லடா கிட்ட போயிருந்தா. அப்போ அவ லடாவிய ரொமான்டிக்கா பாத்துட்டு இருந்தாளா. ஆனா லடா அவ வாக்குதான் பாத்துட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு ஒரு போன் வச்சு அந்த போன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது அவளோட மேனேஜர். ஆனா அவ எங்ஃபா பேசுற மாதிரி மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சா. ஓ எங்ஃபா, என்னது சாப்பிட வெளியே போயிருக்கீங்களா, உங்க கூட யார் இருக்காங்கன்னு கேட்ட உடனே ஓ ஏனா ஓகே நீங்க 2 பேரும் சேர்த்து கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு 3rd வீலா இருக்க நான் வரல, என்ஜாய் யுவர் மீல்ஸ்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு லடா இப்பதான் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்க. ஆனா பாருங்களேன் அதுக்குள்ளே சாப்பிட வெளியே போயிட்டாங்க. அவங்களோட லவ்வ பாருங்களேன், அவங்க 2 பேரும் ஆல்ரெடி டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செட்டில் கூட 2 பேரும் ரியலா கிஸ் பண்ணிப்பாங்க. ஆனா இது யாருமே சஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. அது ஏன்னா அவ சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கூடயும் ஃப்ளோட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லடா முறைப்பாளா. அதுக்கு இவ ஓ நீங்க நம்பலையா, இந்த போட்டோவை பாருங்கன்னு சொல்லி நானும் எங்கும் செட்டில் இருக்கும்போது எங்க எனக்கு சீக்கில கிஸ் பண்ண சொல்லி ரிவார்ட் கேட்பாள்ல, அப்ப கூட அவ கண்ட்ரோல்ல இழந்து என்னை கிஸ் பண்ண வருவாள்ல. அப்ப இவ வீடியோ எடுத்தால அந்த போட்டோவை அவகிட்ட காட்டினா. அந்த போட்டோவை பார்த்த உடனே பயங்கர கோவமானா. இன்னும் நிறைய போட்டோ இருக்கு பாக்குறீங்களான்னு கேட்டா. அந்த இடத்துல கட் பண்ணி வீட்டுக்கு வாங்க. நானும் அந்த பஸ்ஸில் எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ கதவை திறந்துக்கிட்டு லடா உள்ள வந்தா. அவளை பார்த்த உடனே லடான்னு சொல்லி போனேன்னா அதுக்கு அவ என்ன நடக்குதுங்கன்னா எதை பத்தி கேக்குறீங்கன்ற மாதிரி நான் அவளை பார்த்தேன்னா அதுக்கு அவ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன பண்றேன்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு நான் அவகிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறல்ல, அது நிறுத்து ஃபர்ஸ்ட், ஏன்னா என் கூட ஃபன் பண்றியா, என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு நான் கிட்ட நீ எதை பத்தி பேசுற எனக்கு புரியல, நானும் உன் கூட விளாட்ல, ஒருவேளை நீ இங்ஃபா பத்தி பேசுனீன்னா நான் இதை அவங்ககிட்ட சொல்றேன், எனக்கு அவங்க மேல எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, நீ மட்டும்தான், உன் கூட தான் எனக்கு ஒரு ஃபேமிலியை பில்ட் பண்ணணும் ஆசை. ஃபேமிலின்னு கேட்ட உடனே ஃபேமிலியா உண்மையாலுமே வா தேப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் எல்லாத்தையும் உடைச்சு நாசம் பண்ணான். என்ன பண்றீங்கன்னு கேட்ட உள்ளுக்குள்ள இருந்த மொத்த கோவத்தையும் அந்த பஸ்ஸில் மேல காட்டினான். இதை உடஞ்சு கிடக்கே இதான் ஃபேமிலின்னா, இதெல்லாம் ஏன் பண்றீங்க, இந்த பஸ்ஸில் நீ ஏன்ட்ட திரும்ப வந்துருவீங்கன்றத ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவ ஓ பழைய மாதிரியா, நீ சொல்றது கரெக்டா, இப்போவும் நீ பழைய மாதிரி தான் இருக்க, அதே பொய்க்காரி, நீ ஒரு நல்ல பர்சன் மாதிரி நடிக்கிற, ஆக்சுவலி நீ ஒரு பொய்க்காரி, அது மட்டும் இல்லாம என்னோட உணர்வுகளோட விளையாடிக்கிட்டு இருக்க, ஒருவேளை உனக்கு பணம் வேணுமோ சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும், அன்னைக்கு நைட்டு சரி இன்னைக்கு நைட்டு சரி
எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே பலான்னு ஓங்கி அடிச்சு. அதே சேம் டைம் சுசி ஏர்ன்னு சொல்லிட்டு உள்ள வந்தா. அங்க நடந்த கலை மரத்துல பாத்துட்டு என்னாச்சு இங்க, ஏன் அப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு இருந்தாளா. ஆப்போலடா அங்க இருந்து கிளம்பி போனான். சுசி அவ என்ன சொல்லிட்டு போறா பாரு. சுசி நான் கேவோ பண்ணிட்டேன், என்னால இதுக்கு மேல முடியல, நான் அவளை விட்டு கொடுத்துட்டு ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன், எங்கேயாவது என்ன கூட்டு போயிரு, வேற எங்கேயாவது போலான்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிச்சேன். அழாத அழாதன்னு சொல்லி இந்த சுசி ஆறுதல் படுத்திட்டு இருந்தா. நான் பயங்கரமா கலங்கி அழ ஆரம்பிச்சேன். அங்கல்லடா பார்ல உட்காந்து பயங்கரமா குடிச்சா. உடனே எழுந்து வளர்ந்து கிடந்த எல்லா பீஸ்லயும் அலைன் பண்ண ஆரம்பிச்சேன். குடிச்சிட்டு இருந்த நடா கிட்ட தான் மறுபடியும் முட்டாள் ஆயிட்டியா? ஆக்சுவலி லைஃப்ல இது ஒரு லேர்னிங் பார்ட், பட் மறுபடியும் நீ முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஆனா அவ எதையுமே காதல் வாங்காம குடிக்க ஆரம்பிச்சா. நான் ஷூட்டிங்கு வராதால சுசிக்கு கால் பண்ணி எங்க அவன் கேட்டா. அதுக்கு சுசியோ அவ குட் பண்ண போறான்னு சொன்னோடனே என்னது குட் பண்ண போறாளா சுசி, என்னாச்சு அவளுக்குன்னு கேட்டாளா. அதுக்கு சுசி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படியே கிட்ட போவோம். இடம் ரொம்ப டல்லா பழைய மாதிரியே, ஏன் பழைய விட இன்னும் மோசமான நிலைமையில ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. அப்ப இங்க ஃபலோடாக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவளை பார்த்தோன்னே டாக்டர் ஃபலோடா அப்படின்னு கூப்பிட்டு அவங்க பக்கம் போனாங்களா. அதுக்குலடா எனக்கு ஒர்க் இருக்கு, உங்ககிட்ட பேச எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னா. ஓ என்னை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்டாளா. போனவன் நின்று அவங்க திரும்பினா. உங்க ப்ராப்ளத்து மேல பயந்து நீங்க ஓட ஆரம்பிக்கிறீங்களா, இந்த வழியா போலாமான்னு சொல்லி அவங்க மேல டெரஸ்க்கு போனாங்க. லடாயிக்ஃபா கிட்ட என்ன சொல்லணுமோ அதை சீக்கிரம் சொல்லு, என் டைமை வேஸ்ட் பண்ணாதன்னா. எனக்கு நீங்க ஏர்னரின்னு கேன்சல் பண்ணி ஆகணும்னு தோணும், இது இப்படிலாம் முடியக்கூடாதுன்னா. அது கேட்டலடா, இது நன் ஆஃப் யூர் பிஸ்னஸ்னா. எஸ் கரெக்ட் தான், ஆனா நீங்க என்னால சண்டை போட்டுட்டீங்க, இது என்னோட பிஸ்னஸ் தான், இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் இதை ஃபிக்ஸ் பண்ணான்னு சொன்னான். அதை கேட்டவ எனக்கு அவளை மறுபடியும் பார்க்க விருப்பம் இல்லைன்னா தென் நான் உண்மையை சொல்லி ஆகணும்னா. அதுக்குவ இப்போ நீ என்னதான் இடம் சொல்ல போறேன்னு கேட்டா. ஓ ஏன்பா கோவப்படுற, விளையாட்டெல்லாம் விட்டுலாம், சீரியஸாக பேசலாம் அவனை பற்றி. அவனை நான் தான் பண்ணேன், பட் அவர்ல அது ஏன் தெரியுமா, அவன் உன்னை லவ் பண்ணுறான். உன்னை லவ் பண்றாள்னு உனக்கு டவுட் வந்துச்சுன்னா உன்னை நீயே கேளு, அவ ஏன் இந்த மாதிரி ஒரு ஆளுக்காக அவ இதயத்தை கொடுக்க மாட்டான்னு. அப்படி ரீசன் ஒன்று இருந்துச்சுன்னா அது அவ உன்னை லவ் பண்றான். டாக்டர் ஃபலோடா நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் வரலாம் போகலாம், ஆனா நாம நம்மளை நேசிக்கிறத விட நம்ம மேல நம்ம உயிரா இருக்கிறத விட இன்னொருத்தவங்க மேல உயிராவும் அன்பாவும் நினைப்போம். அவங்கள நம்ம ஒரு தடவை போக விட்டுட்டோம்னா மறுபடியும் கண்டுபிடிக்கவே முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு இன்னொரு தடவை யோசி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா எங்ஃபா ஷூட்டிங் ஸ்பாட் போனா. ராண்டியை தனியாக கூப்பிட்டு ஒரு ஆடியோ கிட்ட காட்டி, என்ன உன் கொலிக்க பிளாக் ஸ்டாப்பிங் பண்றதுக்கு போல, அது மட்டும் இல்லாம அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு, உனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த ராண்டி ஒண்ணுமே புரிஞ்சிக்காம உனக்கு இப்ப என்ன வேணும்னு கேட்டா. அவனை விட்டுரு, டாக்டர் ஃபலோடவே சேர்த்து அவங்கள தனியா விடுன்னா. அதுக்கு நீ யார் என்ன ஆர்டர் பண்ணன்னு கேட்டா. என்ன முட்டாள்தனமான கொஸ்டின் இது, என்ன அந்த ரெக்கார்டிங்க கேட்கலையா, கேட்டுமோ உனக்கு புரியல. ஒரு வேளை இதை நான் வெளியே ரிலீஸ் பண்ணிட்டேன், உனக்கு என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும், சினிமா இண்டஸ்ட்ரியோட மொத்த கனெக்ஷனும் உனக்கு கட் ஆயிடும்னா. அதை கேட்ட ராண்டி, இந்த ஃபைட்ல உனக்கும் பெனிஃபிட் இருக்கு, அப்படியே எனக்கு அகைன்ஸ்டா இருக்கேன்னு கேட்டாளா. அதுக்கு எனக்கு கேவலமா கிடைக்குதுல, அந்த பெனிஃபிட்லாம் தேவை கிடையாது, நான் டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் கிளியரா சொல்லிட்டேன், இதை மறுபடியும் என்கிட்ட பண்ணிடாத, ஒரு வேலை இதை பண்ணினா மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிளம்பிட்டா. நானும் வீட்டில் உட்காந்து அந்த உடஞ்ச பஸ்ஸில் எல்லாத்தையும் அலைன் பண்ணிட்டு இருந்தேன். நான் கூட மறுபடியும் கூட எப்படியாவது ஒன்று சேர்ந்தெல்லாம் நினைச்சேன். என்னால் முடியலனாலும் எங்கள் காதல் அது பண்ணணும்னு நினைச்சேன். ஆனால் இப்போதான் அதுக்கான ஆன்சர் எனக்கு கிடைச்சது. இது எப்பவுமே நடக்காதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அது இல்லைன்ற மாதிரி லேடி என் கண்ணு மூடி வந்துட்டேன்னா அவளை பார்த்தும் பார்க்காத மாதிரி பஸ்ஸில் அலைன் பண்ண ஆரம்பித்தேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட ட்ரைலர் பார்ப்போமா. அவங்க அப்பா கிட்ட நீங்க சொன்ன மாதிரி அவளோட நான் அந்த ஆடை ஷூட் பண்றேன்னா அடுத்ததா அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட அவளை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி சொல்லுங்கன்னா அதுக்கு அவங்க அப்பாவோ என்னால அவளை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னா மறுபடியும் அவனும் லடாவும் சேர்த்துட்டாங்க. அதை பார்த்து அவங்க அம்மா நான் அவங்க அம்மாவோட உயிரை சேவ் பண்ணேன், இதானே எனக்கு திரும்ப கொடுக்குறதான்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் அவளை லவ் பண்றேன், என்ன லவ்வை நான் திரும்ப வாங்க வந்திருக்கேன். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபேமிலி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஸோ ஃபேமிலி, பாய்.